பிக் பாஸ் வீட்டில் இருக்கிற விஷாலுங்கிறவர் வந்து ஏற்கனவே லவ் மோடு அப்படிங்கிற ஒரு மோடை வந்து யூஸ் பண்ணி விளையாண்டுக்கிட்டு இருந்தார். தர்ஷிகா கூட லவ் மோடில் அப்படி இப்படி விளையாண்டுக்கிட்டு இருந்தார். அப்புறமா தர்ஷிகா வந்து எவிக்ட் ஆகி போயிட்டாங்க. அதன் பிறகு மறுபடியும் வந்து இப்போ அன்ஷிதா கூட அந்த மாதிரி லவ் மோடில் சுற்றிக்கிட்டு இருக்காரு. ஆனால் இது பார்க்கும்போது நமக்கு என்னடா இவர் ஒரு உமனைசராக இருப்பாரோ அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. ஏன்னா இது ஒரு பப்ளிக் ஷோ. இதில் எப்படி இதை தெரிஞ்சுமே தர்ஷியா கூட கொஞ்ச நாள் அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு பழனி ஓட்டினார். இப்போ அதுவும் இல்லாமல் அன்ஷிதா கூட அந்த மாதிரி ஓட்டுறாரு. இந்த லவ் மோடை பயன்படுத்தி 2K கிட்ஸ்கிட்ட ஓட்டு வாங்கி இந்த ஷோவில் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அவர் மனசில் இருக்கோ என்னவோ தெரில. ஒரு காலத்தில் கவின் வந்து இந்த மாதிரி என்ன ஒரு 4 பேரை லவ் பண்ணுற மாதிரி லவ் பண்ணார். ஆனால் ஒருத்தரை தான் லவ் பண்ணார். 4 பேரை லவ் பண்ணுற மாதிரி அப்படியே ஆக்ஷன் விட்டு அப்படியே கடத்திக்கிட்டு வந்தார். ஆனால் அது பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருந்தது, யதார்த்தமாக இருந்தது. ஆனால் விஷால் பண்ணுறது வந்து இந்த வீட்டில் சர்வை பண்ணுறதுக்காக ஒருத்தவங்களை வந்து லவ் பண்ணுற மாதிரியும் அவங்க கூட அஃபெக்ஷனாக இருக்கிற மாதிரியும் இல்லை அவங்களுக்கு தப்பான ஒரு நம்பிக்கையை கொடுக்குற மாதிரியும் இருக்குது. இது வந்து ரொம்பவும் தப்பு. தர்ஷிகாவுக்கு வந்து தப்பான நம்பிக்கையை இவர் கொடுத்துருக்கக்கூடாது. ஏன்னா தர்ஷிகா வந்து நல்ல ஒரு இண்டிவிஜுவல் பிளேயரு. அவங்கள வந்து இந்த மாதிரி லவ் மோடில் கொண்டு போய் எவிக்ஷனில் போய் வெளியேற்றிட்டு விட்டார். இப்போ பார்த்தீங்கன்னா அன்ஷிதா வந்து அதே மாதிரி எவிக்ட் ஆகி போயிட்டாங்க. அதனால் இவர் இந்த மாதிரி பண்ணுறது வந்து ஒருத்தங்களை முன்னால் நிறுத்தி ஒரு பின்னால் விளையாடுறாரோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஆனால் இது மாதிரி பின்னால் விளையாடுற ஒருத்தரை வந்து யார் ஓட்டு போட்டு இன்னும் உள்ளே வச்சுருக்காங்கன்னு பார்க்கும்போது கொஞ்சம் யோசிக்க தான் தோணுது. ஆனால் இந்த மாதிரியே விளையாண்டுக்கிட்டே இருந்தார்னா இவர் கடைசியில் கோப்பையை வெல்லுவாரா அப்படிங்கிறது கொஞ்சம் சந்தேகம்தான். தன்னோட திறமைகளை காட்டி இந்த ஷோவில் ஜெயிக்கலாம் அப்படின்னு வந்திருந்தாருன்னா அவரோட திறமைகளை எதாவது காட்டியிருக்கலாம். ஏன்னா இவர் எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா விஷாலை என்டர்டெயினர்னு சொல்கிறாங்க. யாருக்கு என்டர்டெயினர்னு எனக்கு ஒன்றும் புரியல. ஒருவேளை வீட்டில் இருக்கவங்களுக்கு மட்டும் என்டர்டெயின் பண்ணுறாரான்னு தெரியல. வீட்டில் இருக்கவங்களாம் என்டர்டெயின் பண்ணி அவங்க என்ன ஓட்டு போடாமல் இருந்தால் இவர் தப்பிச்சிக்கலாம். ஆனால் யாராவது ஒருத்தர் இவருக்கு பிடிக்காதவங்க இது நாமினேஷனில் கொண்டு வரதான் தான் செய்ய போகிறாங்க. அப்படி இருக்கும்போது மக்களுக்கு என்டர்டெய்னராக இருந்தால் தானே இவர் தப்பிக்க முடியும். இது கூட தெரியாமல் அவரும் விளையாண்டுக்கிட்டு இருக்காரு. பார்ப்போம் மக்கள் வந்து ஓட்டு போட்டு இவரை வெற்றி பெற வைக்கிறாங்கறான்னு. ஏன்னா மக்கள் என்டர்டெயின் பண்ணால் தான் மக்கள் ஓட்டு போட்டு வெற்றி பெற வைப்பாங்க. ஒருவேளை இந்த வீட்டில் காதலுங்கிற ஒரு விஷயத்தை ஒரு என்டர்டெயினாக எடுத்துக்கிட்டு செய்கிறாரோ அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்கறதுக்கு தோணுது. இதுபோல் நான் உங்களுடன் தொடர என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.